எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவே சரணம். ஈஸ்வரா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தங்களுடைய வாழ்வில், தங்களுடைய உள்ளத்திலும் தங்களுடைய இல்லத்திலும் என்றும் கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் சிரஞ்சீவியாக இருந்தும் காத்தருள்வார். ஈஸ்வரா, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டும் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி இது கொண்டும் வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமாத என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே வாருங்கள். பல அற்புதங்களை கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் நிகழ்த்திய விஷயங்கள், அனுபவங்கள், நான் கேள்விப்பட்ட விஷயங்கள், பல விஷயங்களை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு மனம் மகிழ்ந்து கொண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கூட இருக்கக்கூடிய உங்களுடைய மனமும் மகிழ்ச்சி பெற்று தாங்களும் தங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு கணக்கம்பட்டி ஐயாவுடைய மகிமையை இந்த உலகம் முழுவதும் பரவி வர அவரோட ஆசீர்வாதங்களும் அவரோட அனுகிரகங்களும் தங்களுக்கும் கிடைத்து இந்த உலகம் வளம் பெற கணக்கம்பட்டி ஐயாவிடமும் மனதார வேண்டிக் கொண்டும் தாங்களும் கணக்கம்பட்டி ஐயாவிடம் தனக்கும் மற்றவர்களுக்கும் வேண்டி அவரோட அனுகிரகங்கள் பெற்று வாழ சிறப்பாக இருக்கட்டும் என்று இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்று ஒரு நிகழ்ச்சியை பற்றி தங்களிடம் பகிர்ந்து கொள்ள மிகவும் விருப்பப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் இப்போ தாங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் புது வருட அன்னைக்கு கணக்கம்பட்டி ஐயாவை என்னால் முடிந்த ஒரு சிறு பிரசாதமாக கணக்கம்பட்டி ஐயாவுக்கு வைத்து வழிபாட்ட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கீங்க. தாங்களும் இது போன்று தங்களால் முடிந்த விஷயங்களை கணக்கம்பட்டி ஐயாவிடம் அன்றாட ஒரு நல்ல நாள் பெருநாள் விஷயங்கள் வரும்போது கணக்கம்பட்டி ஐயாவிற்காக தன்னுடைய அப்பாவாக, தன்னுடைய குருவாக, தன்னுடைய ஐயாவாக, கடவுளாக அப்படி நினைத்து கணக்கம்பட்டி ஐயா ஒருவருக்கு அவருடைய விருப்பப்படி அல்லது உங்களுடைய விருப்பப்படி நைவேத்தியமாக வைத்து பகிர்ந்து கொண்டு தங்களுடைய உள்ளம், தங்களுடைய இல்லம் சிறப்பெற்று உலக நலனுக்காகவும் பொதுநல விஷயமாகவும் பகிர்ந்து அவரோட அன்றாடம் வேண்டி வாழ நம்ம முயற்சித்து அவரோட அனுகிரகங்கள் பெற்று வாழ்வோம். இன்று ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள மனம் விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எதுக்காகன்னா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் தங்களுடைய உள்ளமும் தங்களுடைய இல்லத்திலும் இதுபோன்று கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் நமக்காக பல அற்புதங்களை, பல ஆசீர்வாதங்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்றத அனுபவத்தில் உள்ளவர்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும், புரிந்தவர்களும் புரியாதவர்களும் இந்த இப்போ சொல்லப்போகிற இந்த விஷயம் போன்று தங்களுடைய வாழ்விலும் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதையும் தன்னுடைய நினைவில் கொண்டு நினைத்து மகிழுங்கள் என்றதுக்கும் மற்றும் தங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் இது போன்ற அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு பற்றி ஐயாவுடைய விஷயங்களை, அனுபவங்களையும் அறிந்து கொள்வோம் என்பதற்காக தான் இன்று இந்த ஒரு விஷயத்தை அன்பு உள்ளம் கொண்ட நண்பர்களாகிய தங்களிடம் இன்று ஒரு விஷயத்தை சொல்லப்படுகிறேன். ஒரு அரசு பணியில் இருந்த ஒரு நபர், ஒரு பெண்மணி, அவர்கள் டீச்சராக வேலை பார்த்து வருகிறார்கள். அவங்க எந்த ஊருன்னு சரியாக தெரியல. நான் கேள்விப்பட்ட விஷயம், கணவர் நல்ல ஒரு அரசு பேங்கில் வேலை பார்க்குறாங்க. இந்த பெண்மணி அவர்களும் அரசு டீச்சராக பணிபுரிந்து வருகிறார்கள். நல்ல அன்பான பிள்ளைகள், நல்ல ஒரு கல்வி நிலையுடையவர்கள், இருவரும் நல்ல சம்பாதித்தியம், அன்பான குடும்பம், இயல்பாக நகர்ந்து செல்கிறது அவருடைய வாழ்க்கை. இருந்தாலும் அவருடைய வாழ்வில் அவ்வப்பொழுது சின்ன சின்ன சங்கடங்கள், வேதனைகள், கவலைகள், இது போன்று மருத்துவ செலவு, அப்போ இருவருக்கும் மருத்துவ செலவுகள், இப்படி
பிள்ளைகளுடைய படிப்பும் சற்று கொஞ்சம் காலதாமதமாக கொஞ்சம் கொஞ்சம் மந்த நிலையில் ஏற்படுகிறது. இது என்ன பண்ணுறாங்கன்னா, காலப்போக்கில் வந்து கவலைப்பட்டு இருக்காங்க. எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் வாழ்க்கை நகர்ந்து கொண்டு போனாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து சில சங்கடங்கள், வேதனைகள், கவலைகள் வந்து இருக்குது. அப்போ வந்து தன்னிடம் வேலை பார்த்து கொண்டு இருந்த தன்னுடைய தோழியோட வந்து அவ்வப்பொழுது குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், தன் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொள்வாங்க. இது ஒரு இயல்பாக போய்கொண்டு இருக்கிறது. அப்போ தன்னுடைய தோழி அவர்கள் சொல்கிறாங்க அந்த பெண்மணியிடம், ரொம்ப ஒரு முறை நான் ரொம்ப வேதனைப்பட்டு அழுகாத குறையில் கண்கள் கலங்கி சில விஷயங்கள் வந்து பகிர்ந்து சொல்லிக்கிறாங்க. அதை கேட்டுக்கொண்டு இருந்த தன்னுடைய தோழி அவர்கள் சொல்கிறாங்க, கவலைப்படாத, நீ ஏன் இப்படி கவலைப்படுற? அப்போ ஒரு ஒன்று செய், நான் தங்கம்பட்டிக்கு அடிக்க ஒருக்க நான் போயிட்டு வருவேன். அங்கே ஒரு முறை என்னோட நீ ஒரே ஒரு முறை மட்டும் நீ வந்துட்டு வா, அப்புறம் உனக்கு சில மாற்றங்கள் தெரியும். கனகம்பட்டியா, அது எங்கே இருக்குது, அங்கே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் கனகம்பட்டினா எந்த ஊர், அது எங்கே இருக்குது, அங்கே என்ன இருக்கிறது அப்படின்ற விவரங்களை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. அங்கே நிகழ்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் இதை பற்றி எடுத்து தன்னுடைய தோழியிடம் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்மணி அவர்கள் வந்து ஏதோ ஒரு விதம் மனசு, சரி அம்மா எத்தனையோ கோயில் குளம் போகிறோம் வரோம், இதுக்கும் சென்று வருவோமே அப்படின்னு ஒரு முயற்சி செய்கிறாங்க. இயல்பாகவே அவங்க ஒரு கடவுள் பக்தியும் வேறு, அன்றாட நல்ல கடவுள் பக்தி, எல்லோரும் வீட்டிலிருந்து பூஜிப்பது, எல்லாம் கோயில் குளம் வருவது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் அவர்கள். சரி, இந்த தன்னுடைய தோழி அவர்கள் வந்து கனகம்பட்டிக்கு சென்று வருவோம் நம்ம சொன்னதுபடி ஒரு நாள் திட்டம் போட்டு சென்று வராங்க. என்னைக்கு கனகம்பட்டிக்கு அவங்க சென்று வந்தாங்களோ அந்நாள் முதல் தன்னுடைய வாழ்வில் அங்கே சென்ற உடனே அந்த ஜீவசமாதிக்கு அந்த இடத்துல தன்னுடைய கால் பாதத்தை பதித்து அந்த நொடி போதில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய வாழ்நாளில் ஏதோ ஒரு விதத்தில் அந்த சஞ்சடங்கள், கவலைகள், சில இடையூறுகள், மனக்கவலைகள், இது போன்று இருந்த மருத்துவ செலவுகள், குழந்தைகளுடைய படிப்பு மந்த நிலைகள், இது போன்ற இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் சற்று உடனுக்குடனேயாக அப்படி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே வருகிறது. அப்படி மகளிராக மனசு மகிழ்ந்து தன்னுடைய வாழ்வில் சில அற்புதங்களை அவங்க காண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு ஆற்றல் அந்த கனகம்பட்டி மண்ணுக்கு. அங்கே வாழ்ந்த நம்முடைய அப்பாவாக, ஐயாவாக, குருவாக, தெய்வமாக இருந்த கனகம்பட்டி ஐயா அவர்களுடைய அனுகிரகங்கள் அந்த பெண்மணி அவர்களுக்கு கிடைக்கிறது. அடுத்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி, மனசில் சந்தோஷம், குடும்பத்தில் சந்தோஷம், வேலை பார்த்த இடத்துல இருந்த அந்த இடையூறுகள், கணவருடைய வேலையிலையும் சில இருந்த இடையூறுகள், தனக்கு மேலே இருந்த அதிகாரியிடமிருந்து வந்த அந்த இடையூறுகள், தனக்கு மேல் இருந்த அதிகாரியிடமிருந்து வந்த இடையூறுகள், இது மாதிரி பல விஷயங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு மந்த நிலைகள், இது போன்ற மருத்துவ செலவுகள், இந்த போன்ற பல விஷயங்கள் வந்து அப்படி படிப்படியாக மாறி அப்படி நல்லபடியாக வருது. பிறகு அடிக்கடி அந்த கனகம்பட்டி இடத்துக்கு ஜீவசமாதிக்கு சென்று வருவது அந்த பெண்மணியும் தன்னுடைய கணவரும் குழந்தைகள் இப்படி போன்ற எல்லோருமே குடும்பத்துடன் அடிக்கடி அடுத்து போயிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. சென்று வர அன்றாடமும் கனகம்பட்டி ஐயாவை தன் உள்ளத்தில் மன உருக அவர் வேண்டி வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லோருமே குடும்பத்துடன் ஆரம்பிக்க அவர் மேல் அன்பு செலுத்த பக்தி செலுத்த தன்னுடைய வாழ்வில் பல மாற்றங்கள், பல அற்புதங்கள், சந்தோஷங்கள் கூடி வருகிறது. அப்படி தோசையை திருப்பி போட்டது போன்று தன்னுடைய வாழ்க்கை அப்படி தடைகளாக மாறுகிறது. எப்பொழுதும் சந்தோஷம், மகிழ்ச்சி இது போன்று நிகழ்கிறது. அதை அனுபவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் அந்த பெண்மணி
ஒரு சாஃப்டான மனம் கொண்டவர்கள். பொதுவாக மற்ற சிறு சிறு பிராணிகள், வீட்டில் இந்த செடிகள் வளர்ப்பது, பூத்தோட்டங்களை வைப்பது, இது போன்ற ஒரு அனுபவங்கள் வந்து தன்னுடைய வாழ்வியல் வந்து இருந்திருக்கு. வீட்டில் மல்லிகைப்பூ செடி, ரோஜா செடி, இப்படி பல செடிகள் அப்படின்னா வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி வளர்க்கும்போது தன்னுடைய வீட்டில் மனோரஞ்சிதம் அப்படின்னு ஒரு செடி வச்சு வளர்த்துக்கிட்டு வராங்க. அது ரொம்ப காலமாக வளர்த்துக்கிட்டு வராங்க. அது செடி மட்டும்தான் இருக்குது, ஒன்றுமே காணோம், பூக்கவே இல்லை. வருடக்கணங்கள் இருக்குது, அது வளர்ச்சி அடைவது மாதிரியும் தெரியல, பூக்கிற மாதிரியும் தெரியல. மற்ற எல்லா செடிகளையும் பூக்கள் பூக்குது, இது போன்று இருக்குது. மற்றும் இந்த இது ஒரு பக்கம் தன்னுடைய வாழ்வில் நடந்துக்கிட்டு இருக்குது. கனகம்பட்டி ஐயா ஜீவசமாதிக்கு போயிட்டு வராங்க, அவர் மேலே அன்பு செலுத்துகிறாங்க, வழிபாடு செய்திருக்காங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. தன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் பேச்சுவாக்கில் வந்து தன்னுடைய தோழி மற்ற எல்லோருக்கூட கனகம்பட்டி ஐயாவுடைய வாழ்வில் நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொள்வாங்க. அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது ஒவ்வொரு பக்தர்களும் பல விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. என்னோடய வாழ்வில் எப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, எப்படி காட்சி கொடுத்தாரு வச்சார், இப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை பூரா இந்த பெண்மணி அவர்கள் வந்து கேட்குறாங்க. அப்போ மனசில் நம்ம பல பேர் வந்து பல விஷயங்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, பல காட்சிகளை கொடுத்ததாக, பல அற்புதங்களுக்கு நிகழ்த்தினதாக சொல்கிறாங்களே, ஆனால் நம்முடைய வாழ்வியல் வந்து அப்படி ஒரு அற்புதங்கள் நிகழ்த்தின மாதிரி தெரியலையே. ஆனால் வாழ்க்கை நல்லா இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. கனகம்பட்டி ஐயா அவர்களை வந்து நாம் எப்போ வழிபாடு செய்ய ஆரம்பித்தோமோ நல்ல மாற்றம் அப்படின்னு நல்ல உணர்றாங்க. ஆனால் அற்புதங்கள் வந்து நம்மோட பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் வந்து பல விஷயங்கள் சொல்கிறாங்களே, ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் அப்படி நடக்கலையே, என்ன காரணம் அப்படின்னு ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள தனிமையில் இருக்கும்போது வருது. அப்போ அவங்க வந்து அந்த பெண்மணி அவர்கள் வந்து கனகம்பட்டி ஐயா அவர்களை தன்னுடைய மனதில் எப்படி வச்சு வழிபாடு செய்கிறாங்கன்னா, தன்னை பெற்ற தகப்பனாக வச்சு வழிபாடு செய்து வராங்க. பெத்த மகள் பெத்த தகப்பனிடம் எப்படி நேரடியாக அன்பாக பாசமாக பகிர்ந்து பேசுவது பழகுவது எப்படியோ அதே போன்று மனரீதியாக கனகம்பட்டி ஐயா அவர்களை வந்து அந்த பெண்மணி அவர்கள் வந்து பேசுவது, அதுவும் மனரீதியாக பேசுவது பழகுவது, அப்போ பல விஷயங்கள் வந்து சொல்லுவது, அந்த மாதிரி சில நேரத்தை வாய் விட்டு சொல்லுவது, சில நேரத்தில் மனசுக்குள்ளேயே சொல்லுவது, இந்த மாதிரி அந்த விஷயத்தை உடனே நிகழ்த்தி வைப்பார் கனகம்பட்டி ஐயா அவர்கள். ஒரு நாள் அவர் மனசில் வந்து தன்னுடைய நண்பர்கள் வந்து கனகம்பட்டி ஐயா அவர்கள் வந்து இப்படின்னா நிகழ்த்துறாருன்னு சொல்லுவதை கேட்டு தன்னுடைய மனதிலும், அப்பா என்னங்கப்பா, அதாவது சொந்த அப்பாவோட பேசுவது போன்று, அப்பா என்னங்கப்பா, நான் உங்கள் மகன் தானே, யாராருக்கோ போய் தன்னுடைய வாழ்வில் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நிகழ்த்துறீங்களப்பா, ஏன்ப்பா நான் உங்கள் மகன் தானேப்பா, என்கிட்ட வந்து இப்படின்னா நிகழ்த்தக்கூடாதா, நான் உங்களை பார்க்கணும் போன்றதுக்கு நீங்கள் வந்து நான் என் வீட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நான் எப்படிப்பா நான் உணர்வது, வாங்கப்பா எனக்கு நிகழ்த்தி கட்டுங்கப்பா அப்படின்னு மனரீதியாக மன உருக வேண்டுறாங்க. வேண்டிட்டு ஒரு சின்ன ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. அப்பா நீங்கள் வந்து நம்முடைய வீட்டில் என் வீட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத நான் உணரணும். இதோ இந்த பூத்தொட்டியை பார்க்குறாங்க, அதாவது அந்த மனோரஞ்சிதம் பூத்தொட்டி வீட்டில் இருக்குது, அந்த செடியை பார்த்து பேசுகிறாங்க. காலையில் வேலைக்கு போகும்போது அந்த மனோரஞ்சித செடியை பார்த்து பேசிட்டு போகிறாங்க. அப்பா நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், நான் போயிட்டு ஈவினிங் அதாவது மாலை நேரத்தில் வந்து நான் திரும்பி வரும் பொழுது இந்த செடியில் மலராக நீங்கள் மலர்ந்து இருந்தால் நீங்கள் என்னோட அப்பாவாக நீங்கள் இருப்பதாக நான் உணர்வேன். அப்படி ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த மனோரஞ்சித செடியில் நீங்கள் பூக்கலை அப்படின்னா நீங்கள் என்னையே மகளாக ஏற்றுக்கொள்ளவில்லைன்றது அர்த்தம். ரெண்டாவது, இந்த இல்லத்தில் இந்த வீட்டில் நீங்கள் இல்லைன்றது அர்த்தம் அப்படின்னு மன உருக சொல்லிவிட்டு அவருக்கு இயல்பாக வேலைக்கு சென்றுறாங்க. போயிட்டு தன்னுடைய அன்று அந்த வேலையை முடித்து மாலை வீடு திரும்பி வராங்க. வீட்டுக்குள்ள வராங்க. ஆனால் அதை காலையில் அதை செடியை பார்த்து சொல்லி விட்டு போனாங்க பார்த்தீங்களா, அதை மறந்து
இயல்பாக அது எப்போ காலையில் போகும்போது சொல்கிறாங்களோ அதை சொல்லிவிட்டு அந்த நிமிஷத்தோடு அதை மறந்துட்டாங்க. அப்புறம் போய் அது பணியில் தன்னுடைய கணவரோட கவனத்தை வந்து வேலையில் செலுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் மாலை நேரத்தில் வீட்டுக்கு வராங்க. வந்து அதோடு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே போக பேக்க வைக்க ட்ரெஸ்ஸு சேஞ்சிங் பண்ண கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இயல்பாக வராங்க. வரும்போது வீட்டுக்கு வெளியில் வரும்போது பார்க்குறாங்க, அவங்க மனசில் என்ன ஏதோ ஒரு உணர்வு. அந்த செடியை அது டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அவ்வளோ அழகான மனோரஞ்சிதம் பூ மலர்ந்துருக்கு. அப்படியே கண்களில் கண்ணீர். அப்படியே அந்த செடியை கட்டி பிடித்து முத்தமிட்டு, பா என்னோடைய அப்பாப்பா நீங்கள், என்னோடைய அப்பா நீங்கள் என்னோட தான் இருக்கீங்க அப்படின்னு, அப்பா நீங்கள் வந்து நிரூபித்து காமிச்சிட்டீங்க. என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய இல்லத்திலும் அன்றாட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. அப்பா நீ மன்னிச்சுங்கப்பா. ஏதோ ஒரு மன ஆர்வத்தில் வந்து தன்னுடைய நண்பர்கள் எல்லோரும் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு, நீங்கள் என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய இல்லத்திலும் இருக்க மாட்டீங்களாம்ட்டா மன ஆர்வத்தில் சொல்லிட்டீங்கப்பா, மன்னிச்சுங்கப்பா. இனிமேல் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி எந்த விதமான ஒரு டெஸ்ட்டும் வைக்க மாட்டேன். நான் சொன்ன ஒரே ஒரு சொல்லுதுக்காக பல வருடங்களாக பூக்காத பூ, வளர்ச்சி அடையாத இந்த செடி பூவாக மலர்ந்து காமிச்சிட்டிங்களப்பா அப்படின்னு மன கண்ணீர் வடிஞ்சு அந்த செடியை கட்டி பிடித்து முத்தமிட்டு அந்த மனோரஞ்சிய பூவை பிடிங்கிட்டு போய் பூச்செடியில் வைத்து கணக்கம்பட்டி ஐயாவை மனதார வீட்டிக்கிட்டாங்க. இது போன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் அன்றாடம் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத மன ரீதியாக உணருங்கள். தயவுசெய்து என்னுடைய வாழ்விலும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டு என் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறாங்க. இது போன்று எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்விலும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்காக வந்து கணக்கம்பட்டி ஐயா அவர் மேலும் வந்து எந்த ஒரு விதத்திலும் ஒரு டெஸ்ட்டு வச்சு பார்க்காங்க. அது தனி அறியாமல் வரும், அது நிரூபித்து காட்டுவார். காலம் சூழ்நிலைகள் வரும்போது நான் உங்களோட தான் இருக்கேன் அப்படின்றத ஏதோ ரூபத்தில் வந்து அவர் வந்து உணர்த்தி காட்டுகிறார். பட்டாம்பூச்சி உருவத்திலேயோ அல்லது பச்சை வெட்டிக்கிளி உருவத்திலேயோ பள்ளி உருவத்திலேயோ இப்படி பல விஷயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நான் தான் இருக்கேன், நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்றத உங்களுடைய வாழ்வில் தக்க சமயத்தில் அதை வந்து உங்களுக்கு நிரூபித்து காமிப்பார். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கணக்கம்பட்டி ஐயாவை வந்து ஒரு டெஸ்ட்டாக வச்சு வேண்டாங்க. உள்ளத்தளவில் நீங்கள் வந்து கணக்கம்பட்டி ஐயா அவர்களை வந்து அப்பாவாக, ஐயாவாக, குருவாக, தெய்வமாக எப்படி உங்கள் மனதில் வந்து கணக்கம்பட்டி ஐயா அவர்களை வந்து வேண்டி வரணும் அப்படின்னு தோணுதோ அதன்படி கணக்கம்பட்டி ஐயா அவர்களை வந்து வேண்டி வாருங்கள். கணக்கம்பட்டி ஐயா அவரோட ஆசீர்வாதங்கள், அனுகிரகங்கள் என்றைக்கும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி. என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவரோட அனுகிரகங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் என்றைக்கும் சிரஞ்சீவியாக அவரோட அருள் என்றைக்கும் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் தொடர்ந்து பார்த்து வாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு செய்வதாக நினைத்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து வாருங்கள். இன்னும் பல விஷயங்கள் வந்து அன்றாடம் உங்களுடைய வாழ்வில் நிகழ்த்து காட்டிய அனுபவங்கள், நான் கேள்விப்பட்ட விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். ஈஸ்வரா.